Hi guys, welcome to VPAL. This is the post market analysis. வாங்க நீங்கள் நம்ம லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சு, மார்க்கெட் எப்படி நம்மளுக்கு லெவல்ஸில் ப்ரிடிக்ட் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு செக் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் நிஃப்டி. நிஃப்டி நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் என்ன பண்ணாங்க, இந்த போன செஷன் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ்க்கு வந்து என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதை கொடுத்துட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து கேப் அப் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் டே. சம் நியூஸ் இருக்கும், பாசிட்டிவ் நியூஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் டே முடிச்ச பிறகு நம்மளுக்கான ஓப்பன் ஆன ஃபர்ஸ்ட் செஷன் இன்னைக்கு. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அண்ட் தென் ட்ரெண்டிங் நிறைய பேர் சொன்னாங்க மார்க்கெட் கீழே வந்துடும் போயிட்டோம், பட் அது ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆன மாதிரி நம்மளுக்கு என்ன எடுத்ததோ திருப்பி கொடுத்துருச்சு. ஸோ என்ன இந்த ட்ரெண்ட் இன்னும் கன்னியூ ஆகுதா என்னன்றது நம்ம அப்கமிங் செஷன்ஸில் மண்டே அந்த நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம எப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் பாருங்கள் லெவல்ஸ் இதுதான். நிஃப்டியில் என்ன மாதிரி ஒர்க் ஆயிருக்கு, கேப் அப் ஆயிருக்கு, கேப் டவுன், அண்ட் தென் நம்ம லெவல்ஸ்குள்ளே ப்ளே ஆனால் மட்டும்தான் நம்ம எடுப்போம்னு சொன்னோம். ஸோ நிஃப்டியில் கரெக்டாக பாருங்கள், நம்ம எம்எஸ் ரிஜெக்ஷன் ஏரியா பிகமே சப்போர்ட் ஏரியா. ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல சான்ஸ் எடுக்கிறதுக்கு அங்கிருந்து அவுட் பெர்ஃபார்மன்ஸ் தான் இது மாதிரி ட்ரையல் பண்ணி போதான் நிஃப்டி ப்ளே பண்ணுறது. நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பிளேயர்ஸ், பேங்க் நிஃப்டி தான் நம்ம பார்ப்போம். பட் நிஃப்டி நம்ம வியூ கொடுத்துருவோம் லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சுட்டு. சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. ஓகேங்களா, இதை பார்த்துருங்க. உங்களுக்கு கரெக்டாக லெவல்ஸ்க்கு மேலே பண்ணணும், ஆட்டோ சிலபஸ் மாதிரி நம்ம வந்து நினைக்கிறது மாதிரியே வெளியே போச்சு. பட் ஆனால் கரெக்டாக வந்து நம்ம சொன்ன பாருங்க 3 லெவல், இதுக்கு மேலே ரிஜெக்ஷன் ஏரியா, இங்கிருந்து வந்தால் மொமெண்டம் எடுத்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னாங்க. இந்த மொமெண்டம் வந்து சப்போர்ட்டாக மாறி இருக்கு இன்னைக்கு. ஓகேங்களா, சப்போர்ட் மாதிரி ஒரு நல்ல ட்ரப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் எல்லாமே உடைச்சிருக்கு. இங்கே பாருங்க, இந்த ஸ்விங்கையும் உடைச்சிருச்சு. இந்த ஸ்விங்கை உடைச்சோம்னா அடுத்து நம்ம ஃபர்தராக என்ன மாதிரி ஆஃப் ஸ்விங்ன்றது நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு நிஃப்டி அண்ட் தென் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து சேம் கிரைட்டீரியா, நம்ம லெவல்ஸ்க்கு மேலே ஒர்க் ஆச்சு. நிஃப்டி எடுத்த மாதிரி சப்போர்ட் எடுத்துன்னு நினச்சிப்போம். இங்கே பாருங்க, பை ட்ரேட் ஜோனில் ஒரு பாசிட்டிவ் பேஸோட இருந்துச்சு. பாசிட்டிவ் பேஸ் இருந்து இப்போ லெவல்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருச்சு. நல்லா நோட் பண்ணிங்க, திஸ் இஸ் இண்டெக்ஸ். இண்டெக்ஸோட சார்ட் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. லெட்ஸ் கோ டு நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸோட சார்ட் பாருங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு லெவல்ஸ்னு தெரியும். எப்படி இருக்கு லெவல்ஸ் பார்த்தீங்களா? லெவல்ஸ்குள்ளே தான் ஓப்பராக இருக்குது ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ நான் என்ன மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி சூஸ் பண்ண சொன்னேன், இங்கே நம்ம வந்து இருந்தால் 49,700 கால் ஆப்ஷன், 49,700 கால் ஆப்ஷன். நம்ம எக்ஸிக்யூஷன் மல்டி டைம் ஃப்ரேம் எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியும். நம்ம 1 மினிட் 2 மினிட்ல கன்யூஸாக இருந்தால் மட்டும் தான் எடுப்போம். ஏன்னா நம்ம லெவல்ஸில் காலையிலேயே வந்து கொடுத்துருச்சு. ஒரு மொமெண்டம் கொடுத்த உடனே மொமெண்டம் வந்து லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து டார்கெட் நம்ம வந்து ரெசிடன்ஸ் ஒன்று பண்ணோடனே நம்ம என்ன பண்ணோம், ரிஜெக்ட் ஆகும் வெயிட் பண்ணோம். ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ ஒரு என்ன மாதிரி பயாஸ் இருக்குன்னு பார்த்தோம். நான் பயாஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் பேஸை மாதிரி எங்கள் செல் ரோட்ஸ் வந்து சஸ்டைன் ஆனோடனே நம்மளுக்கு ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் வந்து 1041க்கு 1049 நம்மளுக்கு வந்திருக்கு. நம்ம அங்கிருந்து மல்டி டைம்ல 2 மினிட்ஸ் எடுத்தோம். 2 மினிட்ஸ் கேண்டலும் 3 மினிட்ஸ் கேண்டலும் அட் டைம்ல நம்மளுக்கு கொடுத்துருச்சு. ஸோ இங்கே தான் என்ட்ரி. சரிங்களா, ஒரு 209 பாயிண்ட்ஸ் அட் த ரிஸ்க் ரேஷியோ ஆஃப் 67 பாயிண்ட்ஸ். நீங்களே யோசிச்சு பாருங்க, 1:3 ரேஷியோ ஈஸியாக கொடுத்துருச்சு. நம்ம இதுக்கு மேலே போச்சு, நம்மளுக்கு அது வேண்டாம். நம்ம லெவல்ஸ் என்ன எதுவும் நல்லா பார்த்துங்க, மொமெண்டமாக இருந்ததுக்காக தான் நான் வெயிட் பண்ணி நம்ம இவ்வளோ எடுத்தோம். புரியுதுங்களா? மொமெண்டம் இல்லைன்னா நம்ம இவ்வளோ வெயிட் பண்ணிருக்க மாட்டோம், இங்கேயே கட் பண்ணி வந்துருப்போம். மொமெண்டம் இருந்துச்சு, ஓகே பாசிட்டிவ் வேஸ்ன்னு சொல்லும் போது நம்ம வந்து டைம் எடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து மொமெண்டம் ரிஜெக்ஷனு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் 951க்கு ஆயிருக்கு. 1151 என்ன இருக்கு, அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கட் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்விங்கை வெயிட் பண்ணோம். இது இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடக்கும். ஏன்னா வந்து இதுதானே இன்னைக்கோட வந்து ஹை, இது தானே இந்த ஹை நம்ம வந்து டிடெக்ட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும். அந்த ரிஜெக்ஷன் தான் நம்மளுக்கு காமிச்சது. பட் வெயிட் பண்ணோம், கரெக்டான லெவல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து 201 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிட்டத்தட்ட கிடைச்சது இன்னைக்கு. சரிங்களா, அந்த ஸ்லிப்பேஜ் நம்ம புக் பண்ணும்போது வரும்ல, போய் பார்த்துட்டு அங்கே 201 பாயிண்ட்ஸ் வந்தது. ஒரு நல்ல ரேஷியோ தான், நம்ம போய் பார்த்துட்டு. ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது பார்த்துட்டீங்க. கோல்டு வாங்க, கோல்டு பாருங்க. நான் சொன்னேன் இந்த ப்ரீவியஸ் ஐ நம்ம லாஸ்ட் 2 செஷன்ல சொல்லிட்டோம், இதான் வந்துட்டு ஆல் டைம் ஹை. இதுக்கு ஆல் டைம் ஹை உடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கணும். கரெக்டாக உடைச்சிட்டு நான் இப்போ 11 o'clock நான் போஸ்ட் பண்ணும்போது என்னன்னா, கோல்டு எல்லாமே தெரியும் உங்களுக்கு எப்படி லெவல் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நைட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி நான் கொடுக்குறது. பாருங்க, தொட்டுடுச்சு, அதுக்கு மேலே லெவல்ஸ் கொடுத்துருச்சு. இனிமேல் எப்படி ரிவோர்ட் வரும்னு பார்ப்போம். நம்மளோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படின்னு பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, வெறும் $7 கூட வச்சுக்கோங்க. $7 ரிஸ்க்கு, $37 வந்து ப்ராஃபிட் கோல்டு மெட்டலில். புரியுதுங்களா? we are not dealing with foreign currencies, we are dealing only with எப்படின்னா கமோடிட்டியான கோல்டு, யூனிவர்சல் கமோடிட்டியான கோல்டுலையும் கிரிப்டோவில் வந்து யூனிவர்சல் வந்து டார்கெட் வந்து பிடிசி யூஎஸ்டி, இது 2 மட்டும் தான் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஏன்னா எல்லா செக்மெண்ட்லையும் எப்படி ஒர்க் ஆயிருக்கு, ரிஸ்க் ரிவார்டு எப்படி கிடைக்குது, லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக தான் இது. ஓகேங்களா? ஸோ பாருங்க, மல்டி டைம் ஃப்ரேம் நான் சொன்ன மாதிரி தான் கரெக்டாக ஒர்க் ஆச்சு. நம்மளுக்கு வந்து கோல்டு பை சிக்னல் வரதுக்கு முன்னாடி எங்கே நம்மளுக்கு வந்து கிடைச்சதுன்னு பார்த்து மார்க் பண்ணுறோம். அந்த 2 லெவலையும் ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கிறோம் நம்ம. ஏன்னா இதுக்கு மேலே போனால் கம்ஃபர்டபுள் க்ளோஸாக நம்ம வெளியே வந்துடணும்.
ஓகேங்களா? எடுத்துக்கிறோம். லெவல்ஸ் தான் நல்ல ஒரு அப்ஸ்விங் கொடுத்தாச்சு. $1137 எவ்வளோ? $7 ரிஸ்க், $37. நீங்கள் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. ரிஸ்க் ரிவார்டு சூப்பராகவே இருக்கு. நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. லெவல்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. நீ எல்லாருக்குமே பப்ளிக் கூட இது வந்து கிடைக்க போகுது. ரிவார்ட்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி நிறைய நீங்கள் வந்து ரிவார்ட்ஸ் எடுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ. ஒன் செகண்ட் சைனிங் ஆஃப். ஸோ இதோட மண்டே நம்ம போஸ்ட் ப்ரெக்னன்சி எப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ.